மூன்றாவது, ஒரு குழந்தை பேசல அப்படின்னா அப்பா அம்மாக்கு ஜென்ம சனியோ அஷ்டம சனியோ இருக்கும். இதையும் கவனிங்க. எப்பயுமே மலேசியால இப்ப கொஞ்சம் பெருமையா இருக்கு. என்ன அப்படின்னா அஷ்டம சனி, ஜென்ம சனி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவ்வளவு நாள் 7:30 சனி, 7:30 சனின்னு பேசிட்டு இருந்தவங்க மத்தியில அஷ்டம சனியை அழுத்தி பேசக்கூடிய விஷயம் ஜோதிட விழிப்புணர்ச்சி வந்துருச்சு அப்படின்றத பரவாயில்ல. பெருமையாவே சொல்லிக்கலாம். ஏன்னா அஷ்டம சனி அப்படின்னு பேசுனதே நான் தான் முதல்ல இந்த மலேசியால. ஓகேங்களா? அப்ப அஷ்டம சனி, ஜென்ம சனி அப்பா அம்மாக்கு இருக்குது அப்படின்னா குழந்தைகளின் நடவடிக்கையில, குழந்தைகளின் ப்ரோக்ரஸ்ல, குழந்தைகளின் படிப்புல, குழந்தைகளின் ரிசல்ட்ல ஒரு மாதிரியான பாதிப்பு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா குழந்தைக்கு நல்லது நடந்தா அம்மா அப்பா நீங்க தானங்க சந்தோஷப்பட போறீங்க. உங்களை விட வேற யார் சந்தோஷப்பட போறா? அந்த சந்தோஷத்திற்கான தடை தான் இந்த அஷ்டம சனி, ஜென்ம சனி. அப்ப குழந்தைகள் இன்னும் பேசல, குழந்தைக்கு ஏதோ மாதிரி டாக்டர் சொல்றாங்க, குழந்தைக்கு படிப்பு நல்லா படிக்கிறவங்க திடீர்னு மந்தமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அமைப்புல வரும்பொழுது இயல்பாகவே நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது யாரு பார்த்திருந்தீங்கன்னாலும் குழந்தை ஜாதகத்தை விட்டுட்டு பேரண்ட்ஸ் ஜாதகத்தை வாங்கி அதுல சில விஷயத்தை